விஜயகாந்துக்கு இப்போது வரை விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவு உண்டு. தேமுதிக கட்சி ஆரம்பித்த போது பெரும் வரவேற்பை பெற்று பின்னர் செல்வாக்கு சரிந்தாலும் விஜயகாந்த் என்ற பிம்பத்துக்கான மவுசு எப்போதும் குறைந்ததே இல்லை. விஜயகாந்தின் மனித நேயத்துக்கும் தடாலடி பேச்சுக்கும் இயல்பான நடிப்புக்கும் இப்போதும் ஃபாலோயர்ஸ் அதிகம். எனவே விஜயகாந்தை கையில் எடுப்பதன் மூலம் அவர்களை கவரலாம் என்பது விஜயின் இரண்டாவது கணக்கு. மூன்றாவது கணக்கு மிக முக்கியமானது. விஜயகாந்த் புதிதாக கட்சி தொடங்கி 10% மேல் வாக்கு வங்கியை பெற்றவர். அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்களின் தேர்வாக இருந்தவர். எனவே இப்போது மாற்றத்தை உருவாக்குவேன் என்று பேசும் தனக்கு அந்த வாக்குகளில் குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும் என நம்புகிறார் விஜய். இதனை தவிர்த்து விஜய்க்கு வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு செல்வாக்கு உள்ளது. இந்த இரு பகுதிகளிலும் ஏற்கனவே செல்வாக்கு செலுத்தியவர் விஜயகாந்த்.